வீவர்ஸ் இங்கே பார்க்குறது பாருங்க, கை இல்லை இவருக்கு. இந்த சிம்லி விளக்கை விற்றுட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக உக்காந்துருக்காரு. மக்கள் வந்து கை கால் நல்லா இருக்கிறவங்கள திருடுறாங்க, பொய் பேசுகிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் கை இல்லாதவர் பாருங்க, இந்த தொழிலை செஞ்சு விற்று இதன் மூலிமா தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி பிளாட்ஃபார்மில் உக்காந்துட்ருக்காரு. நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு ஒரு வேலை விஷயமாக போயிட்டு இருந்தேன். அப்போ இங்கே பார்க்குறப்ப இந்த 1980s 75லலாம் எல்லாரும் வீட்லேயும் இந்த மாதிரி சிம்லி விளக்கு இருக்கும். இந்த சிம்லி விளக்கில் தான் நாங்கள்லாம் படித்து வந்தோம். அதனால் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப அவர் சொன்னார், கெரோசின் ஊற்றி தான் நாங்கள் வந்து விளக்கு எரிச்சிட்டு இருந்தோம். இவர் சொன்னார், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பாம் ஆயில், கெரோசின் எது வேணால் கொடுத்து இது பண்ணலாம், இது 150 ரூபான்னாரு. எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த ஹைகோர்ட் எதிர்க்க இது வாங்கக்கூடிய மக்கள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. இவர் இந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்கிறாரு, இவருக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா, நல்லா இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப இவர் வந்து நாக்பூர்லேருந்து வந்திருக்கிறாரு. தமிழ் ஓரளவுக்கு தான் தெரியுது. 150 ரூபா. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு தமிழ் தெரியுமானா? தமிழ் தெரியாது சார்னு. எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். நான் வந்து செங்கல்பட்டுலேருந்து வரேன். சரி, எவ்வளோ பீஸ் எடுத்துகிட்டு வருவீங்க? இந்த மாதிரி கொஞ்சமாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி லாபமாக வருமா வராதா, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறப்ப அவர் சொன்னார், 2000 பீஸ் வந்து நான் நாக்பூர்லேருந்து ட்ரக் மூலிமா லாரி மூலிமா கொண்டு வந்து இங்கே விற்பேன் சார். ஒரு பீஸ் 150 ரூபா. இதை வாங்கிட்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு. என்னை வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இவரை கடந்து என்னால் போகவே முடியல. மக்களே தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்கள். பணம் கொடுத்து உதவி செஞ்சால் தான் உதவியே கிடையாதுங்க. தோள் கொடுத்து அந்த தோழனை வந்து ஊக்குவிச்சா கூட இது உதவி தான். இல்லை, இந்த பொருள் எந்த இடத்துல இருந்தால் இந்த பொருள் வந்து உடனடியாக விற்றுரும்ன்றது ரெண்டாவது. மூணாவது வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து மனசு வந்து உறுத்துனது என்னென்னா, கையில் இருக்கிறவங்களே வந்துட்டு நல்ல துணிமணி போட்டுட்டு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு மத்தியில் இவரை வந்து ஊனமற்றவர்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவரோட மன தைரியத்தை நான் பாராட்டணுன்றதுக்காகவே நான் இவருக்கு உதவி செய்ய முன் வந்தேன். அது என்னன்றது பின்னாடி நான் சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு பணம் இவருக்கு வந்து 500 கொடுத்துடலாம், 1000 கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம கடந்து போகிறத விட அவங்கள என்கரேஜ் பண்ணி ஒரு தோள் கொடுங்க, இந்த இடத்துல இது விற்காது, இந்த இடத்துல விற்கும், இங்கே போங்க, உங்களுக்கு நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சரியான பாதையை நம்ம அமைச்சு கொடுத்தோம்னா இன்னும் தைரியம் அவங்களுக்குள்ளார வரும். காரணம் வந்துட்டு மனசில் வந்து எனக்கு கை இல்லையே, வேற மாதிரி ஒரு வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாற்ற முடியலையேன்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் அவங்க மனசுலேயும் கண்ணுலேயும் நான் பார்த்தேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்றுட்டு என்ன செய்யலான்னு பேசுகிறப்போ அவருக்கு வந்து ஹிந்தி தான் தெரியுது நிறைய. மொழி வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. மனிதனை பார்க்கணும், மனித நேயத்தை நம்ம வளர்க்கணும், நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் என்னோடய மோட்டிவேஷன். நான் அப்படி தான் வந்துட்டு நான் சோஷியல் ஒர்க் பண்ணிவிட்டு 150 சில்ட்ரனை நான் வந்துட்டு கிராஜுவேட்டுக்கு வந்துட்டு பேக் போனாக இருந்திருக்கிறேன். ஸோ இவங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த காணொலி பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இந்த ஹைப் பண்ணுறதுனால இது வந்துட்டு அல்காரிதம் மாறி நிறைய பேருக்கு வந்து இது ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மூலிமா யார் கண்ணுக்கெல்லாம் இந்த வீடியோ தெரியுதோ, ஒரு வீடியோ தெரிஞ்சால் 150 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. சென்னையில் தான் இருக்கிறார் இவர். இப்போதைக்கு நான் வந்து சொல்கிறேன், என்னோடய வேலைகளெல்லாம் புறந்தள்ளிட்டு இவரை வந்து ஒரு ஷேர் ஆட்டோ மூலிமா பொருட்காட்சி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போயிட்டேன். நான் சொன்னேன், ஐயா இங்கே 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மக்கள் வெள்ளம் நிறைய வரும், இந்த இடத்துல வந்து உக்காந்துக்கோங்க, உங்களுக்கு வியாபாரம் நல்லா கிடைக்கும், கிடைச்ச உடனே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இந்த இடத்துல இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5, 6 இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 10 பீஸ் தான் விற்க முடியும். ஏன்னா தோள் கொடுப்பான் ஒரு தோழன். நம்மளால் உதவி முடியும், கை காட்ட முடியும்னா அது உடனடியாக செஞ்சிடணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. நான் உதவி செஞ்சிட்டேன்னு சொல்லி மக்களே உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி பார்க்குறப்ப யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது மாதிரி உதவி செய்யுங்க. பணம் கொடுத்தா தான் உதவி கிடையாதுங்க. தோள் கொடுத்து ஒரு ஊக்குவித்தம் பண்ணி இவங்களை வந்து மேலே கொண்டு வரதுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்தா கூட போதும். அவங்க மேலும் மேலும் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அவர் பாருங்கள், ஒத்த கையில் வந்து அந்த சிம்லி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்றா ஒரு பேர் பார்ட்ஸை ஓப்பன் பண்ணி காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஸோ அதனால் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க நான் இருக்கிற வரைக்கும் ஒரு 4-5 பீஸ் விற்று கொடுத்தேன். ப்ளஸ் அவர் அங்கேருந்து ஹைலேண்ட் கிராண்டு கொண்டு வந்து உக்கார வச்சுட்டு சொல்லிட்டேன், இந்த மாதிரி இடத்துல நீங்கள் உக்காருங்க,
3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே லாபம் கிடைக்கும், வியாபாரம் நடக்கும். என்னதுக்குன்னா வராங்க போகிறவங்க அத்தனை பேருமே வந்து உங்ககிட்ட வாங்குவாங்க. ப்ளஸ் வந்துட்டு இது ஒரு ஆன்டிக். இப்போ நிறைய பேர் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி செம்பிலி விளக்கெல்லாம் ஒரு ஃபேன்சியாக வீட்டில் மாட்டி வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பணம் அவங்ககிட்ட நிறைய இருக்கும். இந்த மாதிரி பொருட்கள் அங்கே கிடைக்காது. கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கணும். இவர் ஊனமுற்றவர்ன்றதுக்காக கிடையாது, இவரோட கைவினை கலைஞர், இவரை ஊக்குவிக்கணுன்ற ஒரு பெரிய இது. என்னோடய நேரத்தையும் என்னோடய உடல் உழைப்பை மட்டும்தான் இவருக்கு மூலதனமாக வச்சு இவரை கூட்டு போய் அங்கே சேர்த்துட்டு, அங்கே சேர்த்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா கண் கலங்கிச்சு அவருக்கு. ரொம்ப நன்றி ஐயான்னாரு. இதெல்லாம் வேண்டாங்க, நன்றி எதிர்பார்த்தெல்லாம் நான் செய்யலை, உங்களுக்கு 4 காசு வந்து உங்கள் குடும்பம் காப்பாற்றுனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வந்தேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, பணம் கொடுத்தா தான் உதவின்றதே கிடையாது. ஒருத்தருக்கு தோள் கொடுத்து லிஃப்ட் பண்ணால் கூட அது பெரிய உதவி தான். உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட உதவி செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். மனிதநேயம் வளர்க்கலாம். மனிதநேயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு அன்பு நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு, பர்டிகுலராக வயசானவங்களுக்கு, லேடிஸ்க்கு இது மாதிரி இருக்கிறப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் இந்த காணொளி மூலிமா நான் சொல்கிறேன். பணம் மட்டுமோ உணவு மட்டுமோ உதவி கிடையாது. தோள் கொடுத்து வர கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அந்த குடும்பமே உங்களை வாழ்த்தும். ஏன்னா இந்த வருமானம் தானே அந்த குடும்பத்தை காப்பாற்றும். இந்த வருமானத்தை வச்சு தானே அந்த குடும்பமாக இருக்கும். வாழ்வாதாரத்தை நம்பி தானே ஒரு மனிதன் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து, மொழி தெரியாத தேசத்துலேருந்து வந்திருக்கிறான். வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம். நம்ம வந்துட்டு எல்லாரையுமே யாதும் ஊரே யாவரும் கேளீர், நல்லா இருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கள், இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, எனக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, இது ஒரு அட்ரஸ் எழுதி கொடுத்துருங்க, நான் இந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 4-5 பீஸ் அங்கே விற்கிறதுக்கும் நான் ஒரு தூண்டுதலாகவும் இருந்தேன். ப்ளஸ் அவர் கொண்டு போயிட்டு ஹைலேண்ட் கிரவுண்ட் கிட்டே உட்கார வச்சுட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன். நீங்கள் இங்கேருந்து பி ஸ்டேஷன் போயிடுங்க, பி ஸ்டேஷன்லேருந்து செங்கல்பட்டு போயிடலான்னுட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். மக்களாக நீங்கள் எல்லாருமே எனக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, ஹைப் பண்ணுங்கள் மக்களே ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள், ப்ளஸ் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இந்த காணொலி எந்த அளவுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இவர் வந்து நம்மக்கிட்ட காசோ பணமோ கேட்கல. நம்மக்கிட்ட கேட்ட உதவியெல்லாம் என்னென்னா, இந்த பொருள் விற்கணும், அதுக்கு எனக்கு வழிவகை செஞ்சு கொடுங்கன்னு தான். ஸோ இதை நான் உங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வந்துட்டேன். மக்கள் என்ன செய்ய போகிறாங்க, ஒரு ஃபார்வேர்ட் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற எவ்வளோ காணொலி நம்ம பார்க்குறோம், அதில் இந்த காணொலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் தோள் கொடுங்க. பணம் மட்டும் பெருசு கிடையாது, உதவி பெருசு, உதவி பெருசு, உதவி பெருசு. இந்த காணொலி பார்க்குற அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். உங்களை வந்து செவி சாய்ச்சி கேட்டுக்கிறது என்னென்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்றது இல்லைங்க, ஹைப் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஆஸ் மச் as possible ப்ளீஸ் ஃபார்வர்ட் டு someone to watch the video to help others. Let them motivate them to help others. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலாக நம்ம இருப்போம். பணமோ காசோ கிடையாது. ஒரு ஃபார்வேர்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்கன்னு சொன்னால் யாராச்சும் ஒருத்தர் அந்த பக்கம் வரவங்க கண்டிப்பாக இதை வாங்குவாங்க. அதுதான் என்னுடைய குறிக்கோள். இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் பிழை இருந்தால்